பாருங்க அதே ரிப்போர்ட்டை ரன் பண்ணுங்க. Right? I hope easy to understand. ஒரு சின்ன recap. Table control is a table control. And a table control is a அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். Step 1, create SE38. MTR check activity in module 2. After SE51, 9000 create and கொடுத்து உள்ள போங்க. உள்ள போயின பிறகு MTR இருக்கும், PBO, PI எதுவுமே இருக்காது. ஓகே, இந்த லூப் இந்த PBO மட்டும்தான் இருக்கும், இந்த PI மட்டும்தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் லேஅவுட் கொடுங்க. எடுத்ததே இந்த டெக்ஸ்ட் போடுறீங்களோ இல்லையோ, இங்க இருக்கிற ஒரு இது டிஸ்பிளேல இருக்கு, அதனால ஹைடே இருக்கு. இந்த பட்டனை கிளிக் பண்ணி டிராக் அண்ட் டிராப் பண்ணீங்கன்னா, இழுத்து விட்டுட்டு இந்த கார்னர்ல டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச நேம் ஏதோ ஒன்று வைங்க. DENTC. ஓகே, என்ன பேர்னா ப்ராஜெக்ட் நேம் வச்சு எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ரீசைசிங் செப்பரேட்டர் வச்சுட்டீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல கிளிக் பண்ணி இந்த டேபிளை கால் பண்ணீங்கன்னா கெட் டிக்ஷனரி போட்டீங்கன்னா வரும். உள்ள வந்தது டிராக் செலக்ட் பண்ணிட்டு எல்லாத்தையும் டிராக் அண்ட் ட்ராப் பண்ணி இங்க பாருங்க, ஏன் போட்டுருக்கேன்னா ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ டிராக் அண்ட் ட்ராப் பண்ணி இதுல போட்டுருங்க. போட்டுட்டு இதுல முக்கியமா நீங்க செய்ய வேண்டியது ஒர்க் ஏரியான்னு மாத்தணும். இதை பண்ணாம ஒர்க் ஆகலன்னு சொன்னா நான் ரெஸ்பாண்டர்ல ஓகே எல்லாத்துலயும் இப்ப இதுக்கெல்லாம் போனோம்னா இதெல்லாம் ஒரு லைன் போட்டா எல்லாமே வந்துடும். சரியா? இது என்ன சார் இது மட்டும் டிராப் டவுன் வருதுன்னா, டேட்டா எலமெண்ட் டொமைன்ல நான் வேல்யூ செட் பண்ணிருக்கேன் முன்னாடி கிளாஸ் சொல்லி கொடுத்தேன், அதனால வருது. அது வேணும். அது போட்டு சேவ் பண்ணி செக் பண்ணீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல வந்து எரர் அடிக்கும். உனக்கு பிடிச்ச இன்டர்னல் டேபிள் நேம், ஒர்க் ஏரியா நேம் போட்டுட்டு உங்க கண்ட்ரோல் நேம் எழுதி எண்ட் லூப் போட்டுட்டு லூப் எண்ட் லூப் மட்டும் எழுதிட்டு இந்த இடத்துல மாடியூல் லூப்ல ஏதோ ஒன்று பேர் வைதுக்கு, கேப்சர், ஸ்டோர், இன்டர்னல் டேபிள் ஏதோ ஒரு பேர் வச்சு இதை டபுள் கிளிக் பண்ணி இதை டிட்டோ மாற்றவே கூடாது. எந்த ப்ராஜெக்டா இருந்தாலும் பெரிய ப்ராஜெக்டா இருந்தாலும் இதுதான் வரும். ஓகே, ஸோ உங்களுடைய புது என்ட்ரி இன்டர்னல் டேபிள விழுந்துட்டு ஸ்க்ரீன் கிளியர் ஆயிடும். இது எப்போ மாடிஃபை நடக்கலன்னா, மாடிஃபைனா நம்ம எதனா ஒன்று என்ட்ரி போட்டது எடுத்ததே இந்த மாடிஃபை ஒர்க் ஆகாது, அதனால டைரக்டா 4 தான் வரும், அதனால இதுக்குள்ள போகும். ஸோ என்ட்ரி போட போட இப்படி வந்துடும். எப்பயாவது போய் வேற ஏதோ லைன் சேஞ்ச் பண்ணீங்கன்னா இந்த வேலை வரும். ஸோ ஆக மொத்தத்தில் நியூ அண்ட் சேஞ்சஸ் இது எல்லாம் முடிஞ்ச பிறகு இன்டர்னல் டேபிள்ல இருக்கும். மொத்தமா இன்டர்னல் டேபிள்ல ஃபைனலா இருந்த பிறகுதான் நீங்க சேவ் பட்டனை ப்ரெஸ் பண்ண போகுது.